ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு டே இன் மை லைஃப் vlog வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி தோசை சுடலான்னு சொல்லிவிட்டு நைட்டே கவுனி அரிசி அப்புறம் வந்து உளுந்து ரெண்டையுமே வந்து நல்லா ஊற வச்சுட்டு மிக்சியில் தான் அரைச்சி தோசையும் சுட்டு பார்த்தேன். ரொம்பவே சூப்பராக வந்துருச்சு, நல்லா இருந்துச்சு. நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அரைச்சி அப்போயே நான் தோசை ஊற்றிடுவேன். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இதில் வந்து பொடி வச்சு சாப்பிடுவேன், இட்லி பொடி வச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இன்றைக்கி மதியம் பார்த்திங்கன்னா விருந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி, சிக்கன் இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா வந்து பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பெரிய சட்டியில் தான் பண்ணியிருந்தோம். பிரியாணி நிஜமாகவே சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. நம்ம வந்து பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா வரணும் இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த பிரியாணி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியோட ரெசிபி வந்து நான் தனியாக வந்து வீடியோவில் போடுறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி வந்து அம்மா செஞ்சு முடிச்சிட்டாங்க. நான் வந்து பக்கத்தில் வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சிக்கன் ஃபுல்லாக வறுத்து எடுத்து வச்சாச்சு. சிக்கன் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்து கலர் பொடி கிடையாது, சிக்கன் ஃப்ரை பண்ணுற மசாலா தான் போட்டிருந்தாங்க. அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. எல்லாருமே நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு சரி கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ரிலையன்ஸில் தான் போயிருந்தோம். ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ்க்கு போயிட்டோம். அங்கே வந்து நியூ இயர் இந்த ஸ்பெஷல் வந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி கிறிஸ்மஸ்க்கு தேவையான எல்லா கிஃப்ட்டு இதெல்லாம் இருந்துச்சு. ரொம்ப பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு, அழகாக எடுத்து பார்த்துட்ருந்தோம். தேவையில்லாதது எதுவுமே நான் வாங்க மாட்டேன். இந்த வாரத்துக்கு வந்து என்னென்ன தேவையோ அதை மட்டும் நான் வந்து எழுதி வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாமே வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். நியூ இயர்னால் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்துட்ருந்தோம். எல்லாத்தையும் 3 ஃப்ளோர்லேயுமே போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு. நைட் டின்னர் வந்து வெளியிலே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்நாட்டில் வந்து ரியல் அரேபியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கும். அங்கே போயிட்டு தான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து சாப்பாடு வந்துருச்சு. ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், அப்புறம் பெரிய பெரிய அல்ஃபாம், அப்புறம் ஷவர்மா எல்லாமே வாங்கியாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஒரு மொஜிட்டோ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.